சென்னைக்கு 110 கிலோமீட்டர் தொலைவில் ஃபெஞ்சல் புயலானது மையம் கொண்டிருக்கிறது. மேலும் புதுச்சேரிக்கு 120 கிலோமீட்டர் தொலைவில் ஃபெஞ்சல் புயலானது தற்போது மையம் கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். தற்போது இந்த ஃபெஞ்சல் புயலானது எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது நகர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? இது குறித்தான முழு விவரங்கள். தென்மேற்கு வங்கக்கடல்ல நிலவக்கூடிய பெஞ்சல் புயலானது வடமேற்கு திசையை நோக்கி மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்துல கடந்த 6 மணி நேரமாக சுழற்சியாக சுற்றி வருவதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பெஞ்சல் புயலானது தொடர்ந்து வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருவதாகவும், குறிப்பாக சென்னைக்கு அருகில, அதாவது 110 கிலோமீட்டர் தொலைவிலும், பாண்டிச்சேரிக்கு 120 கிலோமீட்டர் தொலைவிலும் இது தற்போது மையம் கொண்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு தென்கிழக்கு திசையில 110 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தென்கிழக்கு திசையில 120 கிலோமீட்டர் தொலைவிலும் இது தொடர்ச்சியாக மையம் கொண்டிருப்பதாகவும், கரையை கடக்கும் போது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் இது பலத்த காற்றுடன் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தமிழகம் புதுவை கடற்கரையை நெருங்கி காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரி அருகே புயலாக இன்று கரையை கடக்கக்கூடும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கரைக்காற்றினுடைய வீச்சும் அதிகமாக இருக்கும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது.